கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நடைபெற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சிக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பிய வாகனம் விபத்துக்குள்ளானது. இது குறித்து நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய திருப்பெயர் கிராமத்துல பெற்றோரை கொண்டாடுவோம் என்று பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக இன்று நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இதுல தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வுல விருதாச்சலம் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களை சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அதனுடைய பெற்றோர் உள்ளிட்டோர் பலர் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பெற்றோர் மற்றும் மாணவர்கள் வந்து பள்ளி வாகனங்கள், அதே போல தனியார் வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் மூலம் நிகழ்வுக்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டனர். அப்பொழுது நிகழ்வு முடிந்து திரும்ப வீட்டுக்கு செல்லும் பொழுது பழையப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து டாடா ஏஸ் வாகனம் மூலமாக சென்றனர். அப்பொழுது கச்சராயநத்தம் பகுதியில ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இருந்த அந்த டாடா ஏஸ் வாகனம் கவிழ்ந்து சாலையோரத்தில் கவிழ்ந்தால் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனால அந்த பகுதியில பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த போலீசார் அவர்களை உடனடியாக மீட்டு 108 வாகனம் மூலம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இந்த நிகழ்வு தொடர்பாக அமைச்சர் சி. கணேசன் பொதுமக்களை அதிக அளவில் ஏற்றி வரக்கூடாது, கவனமாக வந்து நிகழ்வை முடித்துவிட்டு திரும்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்த நிலையில இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது அக்கட்சியினர் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்வர் நிகழ்வுக்கு சென்று திரும்பிய அந்த டாடா ஏஸ் வாகனம் விபத்துக்குள்ளானதில் தற்போது கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிருஷ்ணவேணி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் நிகழ்ச்சிக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பிய வாகனம் விபத்துக்குள்ளானது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.